Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. So, இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் வந்துட்டு strings data type. So, actually நம்மள data types படிக்கும்போது strings என்னதுன்னு சொல்லி ஆச்சு. In depth of இன்னைக்கு படிக்க போறோம். Strings என்னது? Strings என்ன ஆபரேஷன்ஸ் பண்ணுவோம்? Strings பேஸ் பண்ணிக்கிட்டு என்ன மெத்தட்ஸ் இருக்கு? So, எல்லாமே பார்த்துக்கலாம். So, tell me, what do you mean by strings? String, it is one of the data. It is a data type. It is a data type. So, எல்லாருமே mute off பண்ணிக்கோங்க. It is a collection of. It is a stream of and சொல்லலாம். It is a stream of characters. Stream of characters என்னது? இதுல stream of characters என்ன letters என்ன இருக்கலாம், numbers என்ன இருக்கலாம், special characters என்ன இருக்கலாம், spaces என்ன இருக்கலாம். But string என்ன எப்ப சொல்லலாம்னா, if you enclosed in the quotations, stream of characters enclosed, why today enclosed in quotes. So quotes வந்துட்டு 3 types பார்த்திருக்கோம். Single quotations பார்த்திருக்கோம், double quotations பார்த்திருக்கோம், triple quotations பார்த்திருக்கோம். எதனா யூஸ் பண்ணலாம், நீ உங்களோட இஷ்டம். single என்ன பார்க்கலாம், double என்ன யூஸ் பண்ணலாம், triple என்ன யூஸ் பண்ணலாம், எல்லாம் சேமேவா. ஓகேவா? சோ இங்க streams of characters என்ன சொல்லலாம்? streams of characters என்னது? streams of characters என்னது? நான் சொல்லிட்டேன். streams of characters அதுக்கு எதனா இருக்கலாம், அது digits இருக்கலாம். digits என்னது? 0 to 9 கூட கொடுக்கலாம். next என்ன இருக்கலாம்? next letters alphabets இருக்கலாம். என்ன சொல்லலாம்? அந்த characters சொல்லலாமா? characters or letters சொல்லலாம். characters வந்துட்டு capital A means characters வந்துட்டு small case letters upper case letters அது வந்துட்டு capital A to Z. அப்புறமா lower case letters இருக்கலாம். அதுல lower case letters இருக்கலாம், small a to Z இருக்கலாம். next என்ன இருக்கலாம்? special characters இருக்கலாம். special characters என்னது? special characters என்னது? like what? star symbol, @ symbol, like hash symbol, like dollar symbol, இதெல்லாம் special types தான். ஓகேவா? இது மாதிரி என்னன்னா இருக்கலாம். ஓகேவா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம் ஸ்ட்ரிங் நடுவுல. எப்ப தெரியும் நமக்கு அது ஸ்ட்ரிங் அன்னிட்டு? எப்ப தெரியும் நமக்கு ஸ்ட்ரிங் அன்னிட்டது? கொட்டேஷன்ஸ்ல வெச்சாதான் நமக்கு ஸ்ட்ரிங் தெரியும். அப்புறமா ஸ்பேஸ் கூட இருக்கலாம். ஸ்பேஸ் என்னது? ஸ்பேஸ் தெரியும் தானே? இந்த மாதிரி ஸ்பேஸ் கூட இருக்கலாம் நம்மளோட ஸ்ட்ரிங்ல. சோ இங்க வந்துட்டு இது மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் மீன்ஸ் இது எதானே இருக்கலாம். அது ஒரு கண்டிப்பா அது ஸ்ட்ரிங் ஆகும். எப்போ ஸ்ட்ரிங் சொல்லலாம் மீன்ஸ் அது கொட்டேஷன்ஸ்ல வெச்சாதான் ஸ்ட்ரிங் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு strings are mutable. Strings are immutable. Strings are immutable means எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் immutable அனிட்டு? we cannot able to change. ஒரு வாட்டி ஒரு string நாம initialize பண்ணிட்டோம்னா நம்ம அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஆகாது. which means cannot do changes. ஒரு வாட்டி initialize ஆயிட்டனா நான் திரும்பி சேஞ்ச் பண்றதுக்கு ஆகாது. cannot do changes once we created. Okay va? strings are immutable. அப்படி என்னது? we cannot do changes. next என்ன சொல்லலாம்? how to represent a string? it is represented by using any of these quotations. so for example பார்க்கலாமா? so புரிஞ்சுச்சா? இது என்ன சொல்லிருக்கேன்? இது இன்னொரு புரிஞ்சுச்சா? so first one string s is equal to, இப்ப பாருங்க பைத்தன் நான் கொடுத்துருக்கேன். பைத்தன் மீன்ஸ் எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸே இருக்கு.
இப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பி வச்சிருக்கேன். ஸோ அப்பர் கேஸ் இருக்கு, லோயர் கேஸ் இருக்கு. இங்க வந்துட்டு நான் 3 கொடுத்துட்டு இருக்கேன். லோயர் கேஸ் இருக்கு, அப்பர் கேஸ் இருக்கு, டிஜிட் இருக்கு. இப்ப ஸ்பெஷல் சிம்பல் @ கொடுத்துருக்கேன். திரும்பி 1 2 3 கொடுத்துட்டு 1 கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எது வேணா கொடுக்கலாம். ஜிமெயில் கொடுக்க போறேன், gmail.com கொடுக்க போறேன். ஸோ இப்ப என்னாச்சு? ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் enclosed in double quotations. ஆச்சா? கேபிட்டல் இருக்கு, அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கு, ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கு, நம்பர் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @ இருக்கு, டாட் ஃபுல் ஸ்டாப் இருக்கு, நடுவுல ஸ்பேஸ் கூட அலோட் தான். இப்ப பிரிண்ட் பண்ணி பாருங்க. பிரிண்ட் ஆஃப் எஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் இதுதான். எப்படி என்ன இருக்கலாம், வெறும் எல்லாமே இருக்கணும் தேவை கிடையாது. இருக்கலாம் இருக்க தேவையில்லை. ஓகேவா? அது மாதிரி. சோ புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கணும்? இப்போ நான் இங்க வந்துட்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்? டபுள் கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். சிங்கிள் கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். கம்யா ராஜ். இப்ப சிங்கிள் கோட்டேஷன்ஸ் எல்லாம் சேம் தான். எதுல சிங்கிள் கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்களா? நோ ப்ராப்ளம். மேம் இப்ப நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன டேட்டா டைப் நீங்க ஸ்டோர் பண்ணீங்க. சோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? டைப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்களா ஸ்ட்ரிங் வந்துச்சு பாத்தீங்களா? சோ இது கூட அவ்வளவுதான். இப்போ இது டேட்டா டைப் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்? டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். டைப் ஃபங்க்ஷன் is used to defines what data type it is. ஓகேவா? defines what returns finds the what data type, finds the data type. You can write finds data type. Okay, so type function is used to give the data type, what data type it is. Okay, so இது மாதிரி. so s1 என்ன புடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப பாருங்க இதெல்லாம் கவர் ஆயிடுச்சு. so single double quotations யூஸ் பண்ணாச்சு, triple quotations யூஸ் பண்ணாச்சு. triple quotations எப்ப யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்ல ஆச்சு, ட்ரிபிள் கோட்டேஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது நம்ம ட்ரிபிள் கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்ப யூஸ் பண்ணலாம்? ட்ரிபிள் லைன்ஸ் ஹலோ எவ்ரிவன். மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் சிங்கிளானா இருக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ் டபுளானா இருக்கலாம், எதனா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது மட்டுமே நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரிமெம்பர் நீங்க எதுல ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுலவே எண்ட் ஆகணும். ஓகேவா? கொஞ்சம் ஒரு இங்க வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் வச்சுட்டு இங்க டபுள் கோட்ஸ் வைக்க கூடாது. இதுல எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு. இப்ப பாருங்க மல்டிபிள் லைன்ஸ். இப்ப நடுவுல உங்களுக்கு எதனா ஸ்பேஸ் வரணும்னா, உங்களுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் வரணும்னா /n மீன்ஸ் /n. அப்ப என்ன ஆகும்னா இட் வில் கிரியேட்ஸ் ஒன் நியூ லைன். ஸ்பேஸ் வரணும் உங்களுக்கு நடுவுல. பாருங்க இது வந்துட்டு ஹலோ எவ்ரிவன் ஆச்சு, நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் நானு. ஓகேவா? அப்போ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு s3 ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங். பாருங்க மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அப்ப ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். டபுள் கோட்ஸ்ல பண்றதுக்கு ஆகாது. இப்ப வேற வேணா பாருங்க ஒரு வாட்டி. இங்க வந்துட்டு நான் கம்யராஜ் இருக்கேன், கம்யராஜ். சோ சேவ். இங்க வந்துட்டு s4 எடுத்துட்டேன், கம்யராஜ். கீழே வந்துட்டு ஃபரூக் ஆட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா நான் மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆச்சு பாருங்க, இங்க யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்ட்ரிங் மட்டும் எல்லாமே ரெட் கலர்ல இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிட்டு எப்ப நான் என்டர் பண்ணிட்டேனோ இங்க பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்துச்சு. சோ நீங்க அப்பவே புரிஞ்சுக்கணும், ஓகே நான் என்ன ராங் பண்ணிட்டேன். இங்க பாருங்க என்டர் பண்ணிட்டேன், எரர் வந்துடும். அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல். கண்டிப்பா நீங்க மல்டிபிள் லைன்ஸ் கொடுக்கும்போது ட்ரிபிள் கோட்ஸை யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றதுக்காக. ஓகேவா? ஓகே, எஸ், இது நம்மளோட ரெப்ரசன்டேஷன் பண்ணாச்சு. சோ ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு.
சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் என்னது? ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்களா ஏதாவது ஒரு லெட்டர் சேஞ்ச் பண்றதுக்கு ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் த ஸ்ட்ரிங். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ x is equal to நான் பைத்தன் நான் போட்டுட்டேன். பைத்தன் ப்ரோக்ராமிங் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட்டா என்னோட ஸ்ட்ரிங் வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு என்ன வேணும்னா y மட்டுமே எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்ல நான் y மட்டுமே டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? we can use indexing. Indexing means what? Position of the value, position of the character and சொல்லலாம். Position of element and சொல்லலாம். Position of element and சொல்லலாம். Position of value and சொல்லலாம். ஓகேவா? Position of an item and சொல்லலாம். இப்போ என்னோட ஆக்சுவலா இண்டெக்ஸிங் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும்? இதோட பொசிஷன் எங்க இருக்கோ அந்த பொசிஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஓன்லி அதோட வேல்யூ மட்டுமே ரீட் பண்ணலாம். சோ ஆக்சுவலா பைத்தன்ல வந்துட்டு என்ன பொசிஷன்ல இருக்கு இந்த y? இப்ப சொல்லுங்க யாரனா. y வந்துட்டு என்ன பொசிஷன்ல இருக்குங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஆக்சுவலா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டீங்க. சோ தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து கிடையாது. So position of the element. So index position starts from where? Starts with 0. அது புரிஞ்சுக்கணும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 1ல இருந்தெல்லாம். இப்போ p வந்துட்டு 0ல இருக்கு, y வந்துட்டு 1ல இருக்கு. சோ இப்போ நான் y மட்டுமே ரீட் பண்ணனும்னா எப்படி பண்ணலாம்? இண்டெக்ஸிங் வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா சின்டாக்ஸ் வந்துட்டு வேரியபிள் print of variable. என்ன வேரியபிள்? நம்மளோட வேரியபிள் x of indexing கொடுக்கும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல அதோட பொசிஷன் வேல்யூ கொடுக்கணும். வேரியபிள் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் நடுவுல இதோட பொசிஷன் கொடுக்கணும். இப்போ p வேல்யூ வந்துட்டு 0 பொசிஷன்ல இருக்கு, y வேல்யூ வந்துட்டு 1 பொசிஷன்ல இருக்கு. 1 போட்டு பாத்தீங்கன்னா ஓன்லி அதுல இருக்கிற வேல்யூ மட்டுமே கொடுக்கும் பாருங்க. ஓன்லி ஒன் எலிமெண்ட் மட்டுமே கொடுச்சு பாருங்க. ஓகே, இது ஓகே. நமக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ஆச்சு, ஒரு வேல்யூ ரீட் பண்றதுக்கு ஆச்சு. இப்போ எனக்கு இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்ல இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? இது ஒரு ஸ்ட்ரிங்ல திரும்பி இது ஒரு சப் ஸ்ட்ரிங் சொல்லலாம், இது ஒரு சப் ஸ்ட்ரிங் சொல்லலாமா? பைத்தன் ப்ரோக்ராமிங் இது ஒரு ஸ்ட்ரிங், மெயின் ஸ்ட்ரிங். இந்த மெயின் ஸ்ட்ரிங்ல பைத்தன் ஒரு சப்ஸ்ட்ரிங், ப்ரோக்ராம் ஒரு சப்ஸ்ட்ரிங், ப்ரோக்ராமிங் இன்னொரு சப்ஸ்ட்ரிங். அது மாதிரி லெட்டர்ஸ் ஆனா இங்க பொசிஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்றீங்க. ஓகேவா? இப்போ நான் என்னோட வேர்ட் பைத்தன் மட்டுமே பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்றீங்க? by using slicing method. ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா சின்டாக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா வேரியபிள் நேம் இது கூட ஸ்கொயர் பிராக்கெட்ஸே வெச்சுக்கணும். ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அப்புறமா இது மாதிரி நடுவுல கோலன் வெச்சுக்கணும். எண்ட் இண்டெக்ஸ், எங்க எண்ட் ஆகணும். பட் எண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூடட், அது கொடுக்காது. ஓகேவா? இது சின்டாக்ஸ். ஸ்லைசிங் மீன்ஸ் use to return substring from the main string. Okay, this is syntax. Okay va? Next, one more thing here. Indexing le two types irukku actually. One vandittu positive indexing nu sollalam. Second vandittu enadhu negative indexing nu sollalam. Ma'am, positive indexing anna enna, negative indexing enna? Positive indexing anna it will be from left side to right side, left to right side count பண்ணிக்கினே போணும். சோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு என்னோட ஸ்ட்ரிங் வந்துட்டு a is equal to இதோட ஸ்ட்ரிங், அது வந்துட்டு பைத்தன் னு சொல்றேன்.
PYTHON என்னோட ஸ்ட்ரிங் A வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு y வரணும் அண்ணா இது என்ன பொசிஷன்ல இருக்குன்னு வரணும். சோ இப்போ நீங்க லெஃப்ட் சைடுல ரைட் சைடு போனீங்கன்னா அது வந்துட்டு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ணா சொல்லலாம், இல்லைன்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் சொல்லலாம். லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு. அப்ப வேல்யூ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இன்னொரு என்ன சொல்லிருக்கேன்? நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லிருக்கேன். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்துட்டு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு ஆக்சஸ் பண்றது தான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல என்ன சொல்லலாம்? பேக்வர்ட் இண்டெக்ஸிங் கூட சொல்லலாம். சோ இதோட வேல்யூஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? -1 -2 -3 -4 -5 -6. ஓகேவா? சோ இப்போ நீங்க என்னோட y வேல்யூ 2 மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு y வேல்யூ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ல எடுத்துக்கலாம். சோ எப்படி எடுத்துக்கலாம்? வேரியபிள் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல என்னோட பொசிஷனோட பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணிட்டு இருக்கேன் y ஓட வேல்யூ. சோ y வேல்யூ எங்க இருக்கு? 1ல இருக்கு. சோ a of 1. சோ போட்ல என்ன அவுட்புட் வருது நமக்கு? y ன்னு வருது. சோ இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் போடணும்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்துட்டு பேக்வர்ட் டைரக்ஷன், பேக்வர்ட் இண்டெக்ஸிங் சொல்லலாம். இதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருக்கு? -1 இந்த வரணும். சோ -1 -2 -3 -4 -5 a of -y. சோ அவுட்புட் என்ன வருது? ya வருது. சோ 2 டைப்ஸ்ல பண்ணலாம். ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்ல பண்ணலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல பேக்வர்ட் இண்டெக்ஸிங்ல பண்ணலாம். பட் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் என்னது? லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல நம்பரிங் கொடுத்துட்டு மீன்ஸ் அங்க சர்ச் பண்ணிக்கினே போறது. நெக்ஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் என்ன? ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல இருந்து சர்ச் பண்ணிட்டு போறது. இதுல பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ல ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு 0, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல வேல்யூ வந்துட்டு -1, ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு -1. ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ். சோ இங்க நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்துட்டு ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு. இதுல வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எங்க வருது? starts with which number? Starts with 0. இது வந்துட்டு starts with which number? -1. இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும், இல்லனா இல்ல. ஓகேவா? சோ இண்டெக்ஸிங் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா என்னோட x வந்துட்டு இது இருக்கு. சோ x of 1 என்னோட வந்துட்டு 1 கொடுத்துட்டேன், இது வந்துச்சு. சோ நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல கொடுங்க ஒரு வாட்டி print of x of. இப்போ இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா பைத்தன் ஃபுல் ப்ரோகிராமிங் இருக்கு. சோ இப்போ ப்ரோகிராமிங்ல இருந்து இங்க -1ல இருந்து வரணும். -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11. ஸ்பேஸ் கூட கால்குலேட்டட். யூ ஹேவ் டு கவுண்ட் தி ஸ்பேஸ் ஆல்சோ. -12 -13 -14 -15 -16 -17ல இருக்கு. நம்மளோட அவுட்புட் y வருது. Spaces also countable in the string. It will also take one position. Remember, spaces also countable. Remember, spaces also countable. Space கூட ஒரு வேல்யூ எடுத்துக்கும், ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துக்கும். ஓகேவா? சோ ஸ்லைசிங். சோ ஸ்லைசிங் என்ன படிச்சோம் ஒரு நிமிஷம். சோ இப்போ என்ன சொல்லிருக்கேன் நானு? என்னோட பைத்தன் ப்ரோகிராமிங்ல நான் என்ன பண்ணனும்? I want to return only Python. Used to return substring from the main string. Slicing என்ன யூஸ் ஆகுது? It is used to return substring from the main string. So இப்போ இது வரணும்னா ஸ்லைசிங் மெத்தட் என்ன சொல்லிருக்க? சின்டாக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் ன்னு கொடுத்துட்டேன். சோ இதுல கூட 2 kinds of slicing இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இது finish பண்ணிட்டு அப்புறமா சொல்லி கொடுக்கலாம். So print of என்னோட x variable name is x. Slicing can be done by using square brackets ன்னு சொல்லிருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு பொசிஷன் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? I need to print Python. ஓகேவா? print Python. ஓகே, இது பிரிண்ட் பண்ணனும் நான் என்னோட மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து.
I want to print Python. So என்னோட பொசிஷன் P எங்க இருக்கு இப்ப? 0 பொசிஷன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கு? 0 அப்புறமா கோலன் வெட்டிக்கணும். எங்க எண்ட் ஆயிட்டு இருக்கு அது எண்டிங் பொசிஷன் கொடுக்கணும். So remember here where index is excluded, end index is excluded. excluded என்னது? அது வேலிட், அது அதுல இருக்கிற வேல்யூ எடுத்துக்காது. ஓகேவா? சோ அது உங்களுக்கு இது கூட வரணும்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5 கொடுத்துட்டேன். எண்ட் வந்துட்டு 5ல எண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் 5 கொடுத்துட்டேன்னா எண்ட் வராது. அதுக்கு முன்னாடி இருக்கிற மட்டும் ரீட் ஆகும், ஓவருக்கு ரீட் ஆகுது பாருங்க. சோ அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ரீட் பண்ணுது. அதுக்கு தான் வேற எண்ட் இண்டெக்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட் சொல்லிருக்கேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் இன்க்ளூடட். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன கொடுக்கணும் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் இண்டெக்ஸ் மட்டுமே எக்ஸ்க்ளூடட், ஒரு நம்பர் ஜாஸ்தி கொடுக்கணும். ஓகேவா? சோ திஸ் இஸ் கால்ட் ஸ்லைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஓன்லி ப்ரோக்ராம். எப்படி பிரிண்ட் பண்ணலாம் சொல்லணும்? யாரனா சொல்லுங்க, பரவாயில்லை. சேம் சின்டாக்ஸ் கொடுத்துட்டோம், சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 7th பொசிஷன், 7th பொசிஷன்ல இருக்கு கோலன். ஓன்லி ப்ரோக்ராமே பிரிண்ட் பண்ணனும். நான் ப்ரோக்ராம் மட்டுமே பிரிண்ட் பண்ணனும். 18 7 நோ ஓன்லி இல்ல வரைக்கும் இது மட்டும் தான் கொடுக்கணும். 7 8 9 10 11 12 13 இருக்கு. 13ல தானே எண்ட் ஆயிட்டு இருக்கீங்க. எஸ் மேம், எஸ் மேம். 14 கொடுக்கணும். 7 8 9 10 11 12 13ல எண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவே கொடுத்தீங்கன்னா ஓன்லி ப்ரோக்ராமே ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க. இது மாதிரி that is called slicing, used to return the substring from the main string. ஓகேவா? சோ நான் என்ன சொல்லிருக்கேன்னா இங்க பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைசிங்ல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. சொல்லுங்க மேம். இப்போ ப்ரோக்ராம்ல வந்து ப்ரோக்ராம் வரைக்கும் டைப் பண்றோம். பட் ப்ரோக்ராமிங் ஜி வரைக்கும் டைப் பண்ணணும்னா அது 17th பொசிஷன்ல இருக்குன்னா 18 கொடுக்கணுமா, இல்ல அந்த கோலனோட பிறகு எதுவுமே கொடுக்காம விட்டா ஃபுல்லா என்டர் பண்ணுமா மேம்? சோ ப்ரோகிராமிங் எங்க ஜி எங்க சென்ட் ஆயிட்டு இருக்கு? 17 மேம். 18 கொடுக்கணும், அவ்வளவுதான். 18 ஓகே ஓகே 18 தான் கொடுக்கணும், அவ்வளவுதான். சேம் அதே மாதிரி தான் லாஜிக். சோ இப்ப ப்ரோகிராமிங் அங்க இருக்கீங்க இல்லையா, ப்ரோகிராமிங் அங்க கொடுக்கணும். சோ அது எங்க பொசிஷன் 17ல எண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், ப்ரோகிராமிங் வந்துடும் பாருங்க. ஓகே ஓகே. ஆனா இப்ப 18 வரைக்கும் இருக்கு. இங்க நீங்க வந்துட்டு 19 கொடுத்துட்டீங்க, ஆனா வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலா இண்டெக்ஸ் ஸ்லைசிங் வந்துட்டு போதும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைசிங்ல பாத்துட்டீங்களா, இங்க இண்டெக்ஸிங்ல பாத்துட்டீங்கன்னா நம்மளோட லென்த் ஸ்ட்ரிங் வந்துட்டு எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு இண்டெக்ஸ் நம்பரே கொடுக்கணும். சோ இது எவ்வளவு லென்த் இருக்கீங்க இதுல 17 தானே இருக்கு. எவ்வளவு இது லென்த்? இது 17 இது லென்த் 18 ma'am with space. ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, print of x of 18 கொடுத்துட்டேன்னா அதுக்கு வேல்யூ என்ன இருக்கு பாத்தீங்களா? எரர் வந்துச்சு. string index out of range. இதுல 17 இருக்கும் நினைக்கிறேன். 17 இருக்கு. ஓகேவா? நீங்க பை சான்ஸ் 18 கொடுத்துட்டீங்க, கொடுக்க கூடாது. கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு அவுட்புட் எரரா வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச். 0ல இருந்து 17 நடுவுல மட்டுமே கொடுக்கணும். நீங்க 17 0 கொடுக்கலாம், 17 கொடுக்கலாம், நடுவுல மட்டுமே கொடுக்கலாம். லென்த்துக்கு மீஞ்சி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட அவுட்புட் எரரா வந்துடும். You should not give other than the index value. What is the length you are having? Only that much only you have to give. Okay? So இது வந்துட்டு error because it is out of range. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு ப்ரோ பைத்தன் இருக்கீங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எதனா ஒரு
பர்టిక్యులர் எண்ட் பொசிஷன் வரைக்கும் நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்க தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க, இதை திரும்பி பேஸ்ட் பண்ணுங்க. இங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? பொசிஷன் இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ பை டிஃபால்ட்டா நீங்க 0 பொசிஷன் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை, ஆட்டோமேட்டிக்கா இது வந்துட்டு பாத்தீங்களா அப்படியே பைத்தனே எடுக்கும். பாருங்க 0. if by chance it is starting with 0 index, you no need to give the start index. ஓகேவா? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்க தேவையில்லை. இதுதான் என்ன சொல்லலாம்னா ஸ்டார்ட் வித் இண்டெக்ஸ் சொல்லலாம். ஸ்டார்ட் வித் ஸ்லைசிங் என்ன சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க ப்ரோக்ராமிங் பாத்தீங்கன்னா எண்டிங் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங் லென்த் எவ்வளவு இருக்கோ அத்தனை வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. மீன்ஸ் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்ட்ரிங் எத்தனை எவ்வளவு இருக்கோ அத்தனை வரைக்கும் பிரிண்ட் ஆயிடணும். கம்ப்ளீட்டா பிரிண்ட் ஆயிடணும். கம்ப்ளீட்டா பிரிண்ட் ஆகணும்னா உங்களோட இண்டெக்ஸ் லாஸ்ட்ல கொடுக்க தேவையில்லை, லாஸ்ட் எண்டிங் வேல்யூ கொடுக்க தேவையில்லை. அப்ப கூட என்ன பண்ணும், இது ரீட் பண்ணிக்கும். நீங்க குத்தா கூட ரீட் பண்ணிக்கும், குத்தாம கூட ரீட் பண்ணிக்கும். எப்ப கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்கும் ரீட் பண்ணும் போது நீங்க எண்ட் வேல்யூ கொடுக்க தேவை கிடையாது. ஓகேவா? பட் எங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, மிடில் ஆஃப் த ஸ்டார்ட் ஆயிடுனா கண்டிப்பா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஃபுல் வரைக்கும் ஃபுல் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் போது எண்ட் வேல்யூ கொடுக்க தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு என்னது ஒரு எண்டிங் பொசிஷன் பர்టిక్యులர் எண்டிங் பொசிஷன்ல எண்ட் ஆயிட்டு இருக்குன்னா ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுக்க தேவை கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் இதே பாத்துக்கோங்களேன். சோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டீங்க, என்ன வந்துச்சு, என்னோட ஸ்ட்ரிங் எல்லாமே எக்ஸ் பிரிண்ட் பண்ணிச்சு. சோ இதுவே ஸ்லைசிங் ரூபத்துல எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் சொல்லுங்க? ஸ்லைசிங்ல எப்படி பண்ணலாம்? ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு 0, சோ நான் அது கொடுக்க தேவை இல்லை. எண்டிங் வேல்யூ என்ன இருக்கு, அது கூட ஃபுல்லா வரணும். சோ ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுக்க தேவை. எதுக்கு, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா வரணும்னா கூட இது மாதிரி எம்டியா வச்சுட்டோம்னா டிஃபால்ட்டா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்துட்டு 0ல ஸ்டார்ட் ஆகுது. திஸ் கோலன் எதுக்குன்னா மிடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்த லெட்டர்ஸ் ரீட் பண்றதுக்கு. எண்டிங் வந்துட்டு என்னதுன்னா நம்மளோட லென்த் எவ்வளவு இருக்கோ அத்தனை வரைக்கும் பிரிண்ட் பண்றதுக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இந்த லாஸ்ட்ல எண்டிங் இண்டெக்ஸ். அது கொடுக்கலன்னா கூட சேம் அவுட்புட் பைத்தன் ப்ரோக்ராமிங் வருது. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேனோ? எண்டிங் இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும்போது நீங்க கொடுக்க தேவை கிடையாது. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்துட்டு இஃப் யூ ஆர் ஹேவிங் ஸ்டார்டிங் வித் 0 ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, 0 கொடுக்க தேவை கிடையாது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். எண்டிங் இண்டெக்ஸ் உங்களோட ஃபுல்லா வரணும்னா அப்ப கூட கொடுக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு கொடுத்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 7 to 18 எனக்கு கொடுக்கும்போது ஓன்லி ப்ரோக்ராமிங் மட்டுமே பிரிண்ட் ஆகுது. பாருங்க இங்க ப்ரோக்ராமிங் மட்டுமே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா 7 இங்க வந்துட்டு எண்ட் இண்டெக்ஸ் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா என்னது, இங்க 7th பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆயிட்டு எண்டிங் எவ்வளவு வரைக்கும் இருக்கணும், எத்தனை இருக்கோ லெட்டர்ஸ் எண்டிங் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். புரியுதா? இன்னொரு மெத்தட் இருக்கு, எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங் இருக்கு. எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங் என்னது? எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங். So slicing advanced level da extended slicing actually. Slicing advanced extended slicing. So அப்படினா என்னது, இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சின்டாக்ஸ்ல வந்துட்டு வேரியபிள் இப்ப நம்மளோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் இருக்கு. இங்க ஜஸ்ட் லைக் ஃபார் லூப் மாதிரி ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்க்கு வந்துட்டு 0 ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பிரிண்ட் ஆகும். அப்புறமா இந்த நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0 +1 1 ஸ்டெப் வந்துட்டு இட்டரேஷன் இன்கிரிமெண்ட் வந்துட்டு 1 1 1 ஆட் ஆயிட்டு PYT அது மாதிரி வரும். எக்ஸ்க்ளூடட் எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங்ல வந்துட்டு நம்மளோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா ஒன் மோர் இது வந்துட்டு ஒன் மோர் ஆர்குமெண்ட் இருக்கும் இதுல. அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா ஸ்டெப் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், ஸ்டெப்னு சொல்லலாம். சோ வேர் ஸ்டெப் என்னது, இன்கிரிமெண்ட். வேர் ஸ்டெப் டிட்டர்மைன்ஸ் the increment between what, increment between string index for slicing.
ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதுல கூட எண்ட் இண்டெக்ஸ் எக்ஸ்க்ளூடட் தான். யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா சேம் இதே எடுத்துக்கோங்களேன், பைத்தன் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னொன்று எதனா எடுத்துக்கோங்க, வெல்கம் ஹலோ வேர்ல்டுன்னு எடுத்துக்கோங்களேன். சும்மா இதுக்கு y is equal to hello world எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வெல்கம் டு பைத்தன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங் வந்துட்டு நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மீன்ஸ் இது வந்துட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு லென்த் ஆஃப் த ஒர்க் நான் எப்படி பண்ணிக்கலாம்? சிம்பிளி பை யூசிங் த print மெத்தட் வைல வச்சுட்டு ஸ்கொயர் பிராக்கெட் வச்சுட்டு கோலன் வச்சுட்டுனா சேம் அங்க எங்க என்ன இருக்கோ அதே மாதிரி பிரிண்ட் ஆயிடும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு எண்டிங் எவ்வளவு லென்த் இருக்கோ அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். இது நார்மலா பார்த்திருக்கோம். எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங்ல என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு கிவ் த ஸ்டெப் வேல்யூ ஆல்சோ. சோ இப்போ நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா 1 by 1 ஆட் பண்ணிக்கினே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா புரியும். சோ சின்னதா ஒரு இது எடுத்துக்கோங்க. சோ இது லைன்ஸ் எடுத்துக்கோங்க. W E L C O M E வெல்கம் ஸ்பேஸ் T O ஸ்பேஸ் பைத்தன் P Y T H O N. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போதும். ஓகேவா? சோ இப்ப எழுதிக்கோங்க. நம்மளோட என்ன இருக்கு? வெல்கம் W E L C O M E வெல்கம் ஸ்பேஸ் T O ஸ்பேஸ் பைத்தன் P Y T H O N. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ இது மாதிரி ஆச்சு. ஓகேவா? சோ இப்போ என்னோட வேல்யூ நார்மலா ஸ்லைசிங் ஓன்லி வெல்கம் வரணும்னா என்ன பண்ணிருக்கேன்? இதெல்லாம் வரணும். இதுல எனக்கு வெல்கம் வரணும் என்ன பண்ணிருக்கேன்? நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? நான் இது எக்ஸ் வேரியபிள்ல எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எக்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாச்சு. சோ எக்ஸ் ஆஃப் 0ல இருக்கல கோலன் 0 கொடுக்க தேவையில்ல. கோலன் வச்சுட்டு 0 1 2 3 4 5 6 7th 3 6 7 பட் என்ன கொடுக்கணும்? 8ல கொடுக்கணும் எண்டிங் வேல்யூ. இதுக்குலாம் நான் மிடில்லவே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப என்ன பிரிண்ட் பண்ணோம்? வெல்கம் அண்ட் பிரிண்ட் பண்ணுது. எப்படி? சோ இதோட பொசிஷன் வந்துட்டு 0, இதோட பொசிஷன் வந்துட்டு 0 இருக்கு இதுல. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7. சோ இது எப்படி 1 1 ரீட் பண்ணிக்கினே வருதுன்னா இங்க வந்துட்டு இங்க ஸ்டெப் வந்துட்டு நம்ம கொடுக்கவே இல்லை. நீங்க ஸ்டெப் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா 1 1 இன்கிரிமெண்ட் பண்ணிக்கினே வருது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ என்னது? 0. சோ 0 இருக்கிறது என்ன வருது? W and பிரிண்ட் பண்ணுது. சோ இந்த 0 இண்டெக்ஸ்க்கு +1 ஆட் பண்ணிக்குது. +1 ஆட் பண்ணிக்கினா எவ்வளவு ஆச்சு? இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ 1 ஆச்சு. 1ல இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு? E பிரிண்ட் பண்ணுது. சோ இப்போ திரும்பி +1 இந்த 1க்கு +1 ஆட் பண்ணுது. இப்போ 1 + 1 எவ்வளவு ஆச்சு? 2 ஆச்சு. 2 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? வேல்யூ L இருக்கு. L பிரிண்ட் பண்ணுது. திரும்பி 2 + 1. சோ டிஃபால்ட்டா நீங்க ஸ்டெப் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா நம்மளோட இண்டெக்ஸ்க்கு +1 ஆட் பண்ணிக்கினே போகுது. அது நார்மல் ஸ்லைசிங் மெத்தட். அதே நீங்க ஸ்டெப் யூஸ் பண்ணீங்களா பை சான்ஸ் if நீங்க ஸ்டெப் யூஸ் பண்ண என்னோட ஸ்டெப் வந்துட்டு இப்போ நான் ஒரு 2 1 சொல்ல போறேன். என்னோட ஸ்டெப் வந்துட்டு நான் 2 1 சொல்ல போறேன். இது வந்துட்டு A is equal to ன்னு கொடுத்துட்டேன். சோ இப்போ என்ன சொல்லுகிறேன்? இப்போ இது வந்துட்டு A is equal to ன்னு கொடுத்துட்டேன். இது இப்போ என்னோட ஸ்ட்ரிங்ல இது ஃபுல் ஸ்ட்ரிங்ல எனக்கு ஓன்லி ஈவன் பொசிஷன்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் மட்டுமே பிரிண்ட் பண்ணணும். ஈவன் லெட்டர்ஸ் ஈவன் வேல்யூஸ் இண்டெக்ஸ்ல 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சரியா? இப்போ என்னோட எய்ம் என்னதுன்னா ஈவன் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்.
by using slicing method. Extended slicing ன்னு சொல்லலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? சோ நமக்கு சின்டாக்ஸ் தெரியும். a வேரியபிள ஸ்டோர் பண்ணாச்சு. சோ எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ 0 வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லனா விட்டுடுங்க. திரும்பி எண்டிங் எங்க இருக்கு? 16ல எண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் 16 கொடுக்காது, ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 17 கொடுத்தாச்சு. சோ இப்போ என்னோட வேல்யூஸ் இண்டெக்ஸ் பொசிஷன்ல மீன்ஸ் only ஈவன் நம்பர்ஸ் வரணும். சோ என்ன பண்ணணும்? என்னோட இண்டெக்ஸ்க்கு +2 ஆட் பண்ணிட்டே போனேன்னா எனக்கு வேல்யூஸ் வருமா? ஈவன் வேல்யூ ஈவன் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸ் வருமா? சோ ஸ்டெப் வந்துட்டு 2 1 கொடுத்துட்டேன். அப்ப அவுட்புட் என்ன வரும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் 0 இது W1 பிரிண்ட் பண்ணுது. இப்ப ஸ்டெப் எவ்வளவு இருக்கு? +2 இருக்கு. சோ +2 பண்ணிட்டு எவ்வளவு இருக்கு? இப்ப இண்டெக்ஸ் பொசிஷன் எவ்வளவு வருது? 2. அப்புறமா 2ல இருக்கு, இது ஸ்கிப் பண்ணிடும், 1 ஸ்கிப் பண்ணிடும். 2ல இருக்கிறது பிரிண்ட் பண்ணுது ஈவன் பொசிஷன். என்ன இருக்கு? L பிரிண்ட் பண்ணுது. இந்த 2 திரும்பி என்ன ஆட் பண்ணனும்? +2 ஆட் பண்ணனும். சோ எவ்வளவு ஆச்சு இண்டெக்ஸ்? இப்ப 4 ஆச்சு. சோ என்ன பிரிண்ட் பண்ணுது? இப்ப O பிரிண்ட் பண்ணுது. சோ திரும்பி ஸ்டெப் எவ்வளவு இருக்கு? +2. ஸ்டெப் +2 பண்ணனும். இன்கிரிமெண்டிங் 2 ஃபார் தி இண்டெக்ஸ். சோ 6 ஆச்சு. 6ல இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங் கொடுக்கும், E வருது. திரும்பி இதுக்கு +2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? இண்டெக்ஸ் 8 ஆகுது. சோ இது வந்துட்டு திரும்பி T பிரிண்ட் பண்ணுது. T க்கு +2 ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பி என்ன ஆகுது? 10 ஆகுது. இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு 10. 10ல என்ன இருக்கு? ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. திரும்பி இதுக்கு +2 கொடுத்துக்கோங்க. அப்ப என்ன இண்டெக்ஸ் இதுக்கு? 12. 12ல இருக்கிற லெட்டர் இங்க பிரிண்ட் ஆகும், Y. திரும்பி இதுக்கு +2 ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா 1 by 1 அப்படியே சீக்வென்ஷியலா வந்துடும். இப்ப ஸ்டெப் கொடுத்தீங்களோ, என்ன ஸ்டெப் கொடுத்தீங்களோ அது +2 இண்டெக்ஸ்க்கு அது ஆட் பண்ணிக்கினே போவோம். +14 ஆயிடும். இங்க வந்துட்டு H பிரிண்ட் பண்ணும். இதுக்கு திரும்பி +2 ஆட் பண்ணிக்கோங்க. 16 ஆகும். அப்ப என்ன ஆகும்? N. இப்ப இதுக்கு என்ன +2 பண்ணா அவுட் ஆஃப் ரேஞ்ச். சோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடும். நம்மளோட அவுட்புட் இதுதான். சோ பார்க்கலாமா இப்ப அது? So come here and simply now I am doing here 0 in the start பண்ணிட்டு ending வந்துட்டு எவ்வளவு கொடுத்திருக்கேன்? 17 அப்பா 16 letter. Yes ma'am, 17. 17. இப்ப ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும். 2 கொடுத்துட்டேன். இப்போ 2. சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, WLEOETYHN பாருங்க, YHN பாத்தீங்களா? Only it will print even, not only +2, you can give any number, you can give any increment. So print even position characters. Okay va? So increment. So இப்ப odd position characters print பண்ணோம்னா print odd position characters எப்படி print பண்ணலாம்? 1 போடணும் மேம் ஃப்ரண்ட்ல. 1ல இந்த ஸ்டார்ட் ஆகணும். எஸ், இது வந்துட்டு 0ல இருக்கும். 1ல இந்த ஸ்டார்ட் ஆயிட்டு எண்டிங் எவ்வளவு இருக்கோ அங்க கொடுத்துடணும். திரும்பி ஸ்டெப் எவ்வளவு இருக்கணும்? 2 இருக்கணும். ஓகேவா? ஆட் பொசிஷன் இது மாதிரி வந்துடும். சோ E அப்புறமா C அப்புறமா M திரும்பி ஒரு ஸ்பேஸ் அப்புறமா O நெக்ஸ்ட் ஒரு கேபிட்டல் P திரும்பி ஸ்மால் t திரும்பி ஸ்மால் o அவ்வளவுதான். This is called extended slicing. புரிஞ்சுச்சப்பா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆக்சுவலா நம்மளுக்கு லெட்டர்ஸ் டிஜிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் B தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. நம்ம எதுல ஸ்டோர் பண்ணிக்கணுமோ கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேபிட்டல் கேரக்டர்ஸ் எப்படி A to B A to Z ஸ்மால் A to Z 0 to 9 அது நம்மளுக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டர் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும்? ஓகேவா? சோ அதுக்கு தான் என்ன பண்ண போறோம்னா யூனிகோட் வேல்யூஸ் ஃபார் ஸ்ட்ரிங்ஸ் ன்னு சொல்லலாம். So what are the Unicode values for strings? So capital key என்ன Unicode value இருக்கும்? கம்ப்யூட்டர் எது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும்? அதோட கேரக்டர் அது ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்ம கேபிட்டல் A கேபிட்டல் B
கேபிட்டல் சி நம்மளுக்கு தெரியும், பட் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. சோ அப்ப கம்ப்யூட்டர் அதனால எதுல ஸ்டோர் பண்ணிக்கும்? By using some Unicode values. So என்ன சொல்லலாம்? கம்ப்யூட்டர் internally stores characters as numbers format நம்மளோட character ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி எவ்ரி கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு யூனிக் கோட் இருக்கும். எவ்ரி கேரக்டர் ஹேஸ் அ யூனிக் கோட் ஆர் யூனிக் வேல்யூ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லிருக்கேன், நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் A to Z சொல்றேன். கேபிட்டல் A to Z நம்மளுக்கு தெரியும் ABCD. பட் கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும்னா, it will starts with the number 65 to which number 90. A வந்துட்டு 65, B வந்துட்டு 66, C வந்துட்டு 67, அது மாதிரி Z வந்துட்டு 90. இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிக்கும் கம்ப்யூட்டர். அதே ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன நம்பர்ல ஸ்டோர் பண்ணிக்கும்? அது வந்துட்டு 97ல இருந்து எதுல ஸ்டோர் பண்ணிக்கும்? 1 to 2 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்மால் A வந்துட்டு 97, ஸ்மால் B வந்துட்டு 98, அது மாதிரி ஸ்மால் Z 122. அதே மாதிரி நம்பர்ஸ் எதுல ஸ்டோர் பண்ணிக்கும்? நம்பர்ஸ் கொடுக்கு அது வந்துட்டு 48ல இருந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு 57 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கும். 0 வந்துட்டு 48ல ஸ்டோர் ஆகும். யூனிகோட் வேல்யூஸ் இது எல்லாமே. So based on this only the computer works actually. ஓகேவா? சோ இப்ப என்ன வேணும்னா, I want to find out. இப்ப நான் சொல்லிட்டேன் மேடம், இப்ப A வந்துட்டு 65, கேபிட்டல் A ஓட யூனிகோட் வேல்யூ வந்துட்டு 65 நான் சொல்லிட்டேன். ஸ்மால் Z ஓட யூனிகோட் வேல்யூ வந்துட்டு 122. மேம் இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்ப தெரிஞ்சுக்கலாம்? Yes, you can also find out by using one function. That function is what function? Odd function. So நம்மளோட கேரக்டர் கொடுத்துட்டு இதோட ஆர்டர் என்ன வேணுமோன்னா ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்களா தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. நோட் வந்துட்டு first one. Yes. So to make it notes properly, I am just doing like this. Okay. To find the Unicode value for a character, what we use? Character. We use one function. That function is odd function. Okay va? So பார்க்கலாமா அது எப்படி பண்ணலாம்னுட்டு. So for example எனக்கு want to know, find Unicode value for capital F. எப்படி find out பண்ணலாம்? By using odd function. Odd of capital F. It's a string. You have to keep it in quotations. So small capital A வந்துட்டு 65, 66, B வந்துட்டு 66, capital C வந்துட்டு 67, capital D வந்துட்டு 68, capital E வந்துட்டு 69, capital F வந்துட்டு எவ்வளவு? capital F எவ்வளவு வந்துச்சு? நான் மறந்துட்டேன். 5, 6, 7, 8, 9, 10, 70 வந்துச்சு. So 70. So உங்களுக்கு கிளியரா வரணும்னா இங்க போட்டுக்கோங்க. Unicode value for capital F. இது மாதிரி போட்டுக்கலாம். காமா வச்சுக்கிட்டு இது மாதிரி நீட்டா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா வரும் பாருங்க. So Unicode, something is missing. What it is missing? Colon. So this colon you have colon உள்ள வரும். இது மாதிரி Unicode value of for F is 70. So அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எதனா வேணும்னா அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி Unicode value for ஏதாவது ஒரு ஸ்மால் லெட்டருக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் லெட்டருக்கு எடுத்துக்கோங்க. Unicode value for small letter எதனா சொல்லுங்க. For example, I want Unicode value for O, small o.
I want Unicode value for 8. If you have represented in the string, I am saying. If you have, இப்ப வந்துட்டு நீங்க இந்த நம்பர் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல கொடுத்தீங்கன்னா அப்ப இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். ஓகேவா? புரியுது என்ன சொல்றேன்? இப்ப அந்த ஸ்ட்ரிங்ல கொடுத்தீங்கன்னா அப்ப அந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். நார்மலா இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்ப இங்க வந்துட்டு O ஓட வேல்யூ 8 ஓட வேல்யூன்னு சொல்லுங்க, யூனிகோட் வேல்யூ. சோ இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்க O வேல்யூ எவ்வளவு? 8 ஓட வேல்யூ. சோ ஸ்மால் o வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க. ஸ்மால் o ஓட பொசிஷன் எவ்வளவு இருக்கு? யூனிகோட் வேல்யூ 111ல இருக்கு. இந்த நடுவுல இருக்கும். ஸ்மால் o இந்த நடுவுல இருக்கும். 8 வந்துட்டு ஆக்சுவலா 9 வந்துட்டு 57. ஓகேவா? 8 ஓட 56 தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொட்டேஷன்ஸ் எடுத்துட்டு 8 போடுங்க. 8 கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. எரர் ஆர்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் 1. கண்டிப்பா இது ஸ்ட்ரிங்காவே இருக்கணும். ஓகேவா? சோ அதுதான் சொன்னது. இது ஸ்ட்ரிங்ல கொடுக்கிற வேல்யூஸ்க்கு இந்த பொசிஷன். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். சோ ஒன் மோர் மெத்தட் இருக்கு. பை சான்ஸ் இப்ப நீங்க யூனிகோட் கொடுத்துட்டு கேரக்டர் யூனிகோட் இப்ப நீங்க வந்து கேரக்டர் கொடுத்துட்டு யூனிகோட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க யூனிகோட் வேல்யூ கொடுத்துட்டு லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? அப்ப என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? char ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். So to find the character for a Unicode value, என்ன யூஸ் பண்ணலாம்? You have to use chr. This function you need to use. ஓகேவா? சோ இப்ப பாருங்க அதே மாதிரி. சோ இது கோட் பண்ணிடலாமா? இது சோ புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கணும்? இப்ப பாருங்க சேம் இது எல்லாமே காப்பி பண்ண ஒன்னு எடுத்துக்கலாம். இருங்க, காப்பி paste, find a character for Unicode value. For the Unicode value என்னது? For Unicode value of what? How much? I want, for example, what? How much you want? I want for 98 எடுத்துக்கலாம். 98 க்கு வேணும். Of value 98 ஓட character என்னதுன்னு வேணும் எனக்கு. The character for the Unicode of 98 இது காப்பி பண்ணிக்கலாம். சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்? chr ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்பர் கொடுக்கணும். you should, it is not a string now. இப்போ ஸ்ட்ரிங் கிடையாது. நீங்க கோட் வேல்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. வேல்யூ கொடுத்தாதான் அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் கொடுக்கும். புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க வந்துட்டு நம்பர் கொடுத்துட்டு இருக்கோம், நாட் a கேரக்டர். இங்க வந்துட்டு இந்த கேரக்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு கொட்டேஷன்ஸ்ல வைக்கணும். இங்க வந்துட்டு இன்டீஜர் கொடுத்துட்டு இருக்கீங்க, சோ கொட்டேஷன்ஸ்ல வைக்க கூடாது. சோ அப்ப என்ன கொடுக்கணும்? ஸ்மால் b கொடுக்கும் பாருங்க. 97 வந்துட்டு ஸ்மால் a, 98 வந்துட்டு ஸ்மால் b. சோ அது மாதிரி. சோ இப்ப அதே மாதிரி ரிமைனிங் ஒரு டூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கொண்டு பண்ணிடுங்க அதே மாதிரி. ஓகேவா? இப்ப வந்துட்டு find the character for the Unicode of 54 ன்னு சொல்லிடுறேன். find the Unicode value for what? நம்பர். இது வந்துட்டு 54 வந்துட்டு இந்த நம்பர் டிஜிட்ஸ்ல இருக்கும். 48 57 நடுவுல இருக்க நம்பர் வந்துடும், ஸ்ட்ரிங் வந்துடும் நமக்கு. இப்போ இது பண்ணாச்சு. இது வந்துட்டு நான் ஒரு 76 கொடுக்க போறேன். இப்போ ஒரு 76 கொடுக்க போறேன். I want to know the character for this Unicode. 76 க்கு என்ன வருது அது வரணும் எனக்கு. சோ ஆக்சுவலா 70 வந்துட்டு 0 இருக்கு. 0 not 70. 0 தானே இருந்துச்சு நம்மளுக்கு. f வந்துட்டு 0ல இருக்கு. f வந்துட்டு 70. நெக்ஸ்ட் ரிமைனிங் அப்புறமா இதுக்கு மிஞ்சி இருக்கணும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பாருங்க. சோ 54ல வந்துட்டு 6 நம்பர் இருக்கு. 76ல கேபிட்டல் L இருக்கு. 98ல வந்துட்டு B இருக்கு. சோ இது மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல நம்மளோட கேரக்டர்ஸ் யூனிகோட் ஃபார்மட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன இது யூஸ் ஆகும்னு? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு ப்ரோகிராம் பார்க்கலாமா? Now I need to print one program சொல்லலாம். I need to print capital A to Z, capital A to small z using for loop. எப்படி print பண்ணலாம்? யூனிகோட் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஹிண்ட் கொடுத்தாச்சு. யூசிங் for loop print பண்ணிக்கிட்டு நான் A to capital A to Z print பண்ணனும். எப்படி print பண்ணலாம்? for I in range 65,
Very good. Very good. Very good. Yes. Range 65, comma. எதுக்கு 65? நம்மளோட கேபிட்டல் A வேல்யூ வந்துட்டு 65ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் Z எங்க இருக்கு? 90ல எண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்ன கொடுக்கணும் நீங்க? 91 கொடுக்கணும். என்ன பண்ணணும்? கோலன் வை. என்ன பண்ணணும்? கோலன் print of print R dot என்ன கொடுக்கணும்? order ma'am, ORD. R வெரி ORD குட். of வெரி I. வெரி குட். அப்ப குடுத்தீங்கன்னா வந்துச்சா? இல்ல மேம். எதுக்கு வரல? இங்க நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன வரணும் உங்களுக்கு? CHR தானே வரணும். கரெக்ட்டா? நம்ம நம்பர் பேஸ் பண்ணிக்கினா கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ என்ன இருக்கணும் இங்க? CHR இருக்கணும். இப்போ நாங்க சைடு பை சைடு வரணும். End is equal to. ஓகேவா? புரியுதா? Yes ma'am. சோ நெக்ஸ்ட் போலாமா? Yes ma'am. எஸ்கேப் கேரக்டர்ஸ் ன்னு சொல்லலாம். எஸ்கேப் கேரக்டர்ஸ் எதுக்குன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ஒரு நடுவுல கேரக்டர்ஸ் எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்ப உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும், அப்புறமா ஒரு ஒரு ஸ்பேஸ் சிம்பிள் வரணும். சோ அந்த மாதிரி எதனா ஒரு இது பண்ணணும், மீன்ஸ் இப்ப எதனா ஒரு இன்சர்ட் பண்ணணும் ஒரு இதுல. ஓகே, என்னோட கேரக்டருக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நடுவுல ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ணணும். அந்த டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அது எதுவுமே அதோட கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகாது நம்மளுக்கு. புரியுது என்ன சொல்லிக்கிறேனோ? It is a sequence of escape character is nothing but it is used to insert some symbols, some backslash followed by the characters. So escape character என்னதுன்னா escape characters are a backslash. I'll explain. Backslash that is represented by using this one, followed by backslash, followed by a character. Character na varum letters kadiyadu. Neenga symbols kuda podalam. What you want. And those won't be printed. And the symbols irukkum pathingala, நீங்க டிஸ்ப்ளே பண்ற போது அது நெவர் பிரிண்ட்ஸ். Those characters won't print. Never get printed allama. Never get printed as a part of output. Part of output means நம்மளோட அவுட்புட்ல வராது. சோ இதுல வந்துட்டு ரொம்ப டைப்ஸ் இருக்கு, பட் மேஜரா என்ன யூஸ் பண்றோமோ அது மட்டுமே சொல்லி கொடுக்க போறேன் இப்ப நான். சோ நம்பர் 1 வந்துட்டு சிங்கிள் கோட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். சிங்கிள் கோட். சோ 1 minute 1 dot backward slash single quote. So பாத்தீங்களா, backward slash followed by one character. இது வந்துட்டு என்னது, இதுல என்ன பண்ணலாம்னா சிங்கிள் கோட் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சிங்கிள் கோட் சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா சொல்லி கொடுக்க போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு மை நேம் இஸ் கௌதமி அண்ட் பிரிண்ட் பண்ணணும். இப்ப பிரிண்ட் பண்ணலாம் எதுவுமே பிரச்சனை, பிரிண்ட் ஆயிடும். பட் என்னன்னா என்னோட கௌதமி என்னோட நேமுக்கு டபுள் கோட்டேஷன்ஸ் வைக்கணும் நான். புரியுதா? என்னோட நேம்க்கு எப்படி வரணும்?
மை நேம் இஸ் கௌதமிக்கு டபுள் கொட்டேஷன்ஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, வரவே இல்லை. ஆனா இப்ப நீங்க டபுள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்களா அவுட் சைட்ல, திரும்பி நீங்க உள்ளவே பிரிண்ட் பண்றதுக்கு ஆகாது. ஓகேவா? ஆனா நீங்க சிங்கிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு சிங்கிள் கொட்டேஷன்ஸ் தேவையில்லை. எனக்கு டபுள் கொட்டேஷன்ஸ் தான் வேணும். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா தெரியுதா? இப்ப என்னோட நேமுக்கு வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன்ஸ் வரணும், டபுள் கொட்டேஷன்ஸ் வரணும். ஒரு வாட்டி நீங்க டபுள் கொட்டேஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுட்டீங்கன்னா நடுவுல எங்கமே டபுள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஆகாது. ஆனா சிங்கிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். மை நேம் இஸ் கௌதமி and வருது. இப்ப பாருங்க, நான் டபுள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இங்க பாருங்க, சிங்கிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். திரும்பி என்னோட நேம் உள்ள திரும்பி இன்னொரு வாட்டி சிங்கிள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி இந்த எரர் வந்துடும். யூ கேன் நாட் ஏபிள் டு கீப் சிங்கிள் கொட்டேஷன்ஸ் இன்சைட் சிங்கிள் கொட்டேஷன்ஸ். அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஆகாது, எரர் காட்டும். யூ ஷுட் நாட் கிவ். எது மாதிரி கொடுக்கலாம்? ஏதோ வெளியே வந்துட்டு டபுள் கொட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உள்ள சிங்கிள் கொட்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை உள்ள வெளியே சிங்கிள் கொட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே டபுள் கொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம். இங்க சிங்கிள் கொட்டேஷன்ஸ் வச்சுட்டு இதுக்கு டபுள் கொட்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். இது மாதிரி கொடுத்துக்கலாம். அப்ப ஓகே. இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன்ஸ் வச்சா உள்ள டபுள் கொட்டேஷன்ஸ் வச்சுக்கலாம், வெளியே டபுள் கொட்டேஷன்ஸ் வச்சீங்கன்னா உள்ள சிங்கிள் கொட்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா எனக்கு எப்படி வேணும்னா, எனக்கு சேம் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பேஸ்ட். இங்க வந்துட்டு வெளியா சிங்கிள் கொட்டேஷன்ஸே வரணும், உள்ள கூட நான் சிங்கிள் கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு என்ன வருது? எரர் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. சோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ சிங்கிள் கொட்டேஷன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? இந்த ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இருக்கு, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பேக்வர்ட் ஸ்லாஷ் ஒரு ஆரோ மார்க் வச்சுக்கலாம், ஒரு கொட்டேஷன் வச்சுக்கலாம். சோ இங்க ஓன்லி இங்க மட்டுமே வருது. இங்க கூட வரணும்னா இங்க கூட திரும்பி இன்னொரு வாட்டி பேக்வர்ட் ஸ்லாஷ் ஒரு கோலன் வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப பிரிண்ட் பண்ணி பாருங்க, எரர் வராது பாருங்க. வந்துச்சா? So single quotations திரும்பி உள்ளவே single quotations வரணும்னா you will make a use of escape characters. But whatever you are giving this backward slash it won't be printed. Those backslash is never printed as a part of your output. ஓகேவா? சோ இப்போ இன்னொரு என்னதுன்னா டபுள் கோட்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ இப்போ சிங்கிள் கோட்ஸ் பார்த்தாச்சு, டபுள் கோட்டேஷன்ஸ் வந்துட்டு பேக்வர்ட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இது வந்துட்டு டபுள் கோட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும். புரியுதா எதுக்கு யூஸ் பண்ணுமான்னு? டபுள் கோட். சோ இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இதுதானே, ஒரு நிமிஷம், காப்பி பேஸ்ட். இங்க வந்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துடுங்க. இங்க கூட ஒர்க் ஆகல, இது வந்துட்டு எரரா வந்துடும். சோ நான் அது எரரா உங்களுக்கு காட்டணும்னுட்டு ஒரு இது எடுத்துடலாம். இங்க வந்துட்டு cannot use single quotes inside single quote. ஓகே. சோ அது ஓவர்கம் பண்ணனும்னா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இது யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது? இங்க சேம் அதே காப்பி பண்ணிக்கோங்க. We cannot use double quote inside double quote. கரெக்ட்டா? டபுள் கோட் உள்ள டபுள் கோட் பண்றதுக்கு ஆகாது. அது ஓவர்கம் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நமக்கு ஒரு எஸ்கேப் கேரக்டர் இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? இங்க வந்துட்டு பேக்வர்ட் ஸ்லாஷ் எடுத்துக்கிட்டு டபுள் கோட்ஸ் வச்சுக்கலாம். இது ஒரு கிட்டவே வரும். எனக்கு லாஸ்ட்ல கூட வரணும்னா என்ன பண்ணனும்? திரும்பி பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா இது எப்படி சொல்லணும் வந்துட்டு? எஸ், புரியுது. இது கரெக்டா இதை நான் கொடுத்துருந்தேன். ஓகே. சிங்கிள் கொட்டேஷன்ஸ்ல இருக்கட்டும், டபுள் கொட்டேஷன்ஸ் இருக்கட்டும். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டபுள்
கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி உள்ள சிங்கிள் கோட்ஸ் வச்சிருந்து ஸோ வந்துச்சு. சிங்கிள் கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸே வைக்கணும்னா எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. திரும்பி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணாச்சு. திரும்பி எஸ்கேப் கேரக்டர் டபுள் கோட்ஸ் டபுள் கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு பேக்வர்ட் ஸ்லாஷ் n அன்னிட்டு. இது என்னதுன்னா it is going to enter into the new line. For example இங்க பாத்தீங்கன்னா something it is here. Okay. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்துட்டு print of கௌதமி ஸ்பேஸ் ஷாமன் இருக்கு. சோ இப்ப ரன் பண்ணீங்கன்னா கௌதமி ஒரே லைன்ல ரெண்டு நேம்ஸ் வந்துட்டு 2 நேம்ஸ் வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணணுமா என்னோட நேம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கணும், என்னோட செகண்ட் நேம் கீழே போயிருக்கணும். சோ நடுவுல என்ன பண்ணலாம், ஃபார் பேக்வர்ட் ஸ்லாஷ் n போட்டுட்டீங்கன்னா கௌதமி ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் லைன்ல ஷாமன் பிரிண்ட் ஆகும் பாருங்க. சோ அது ஒரு யூஸ் ஸ்லாஷ் n வந்துட்டு. சோ இதெல்லாம் எதுவுமே பிரிண்ட் ஆகுது, ஓன்லி எஃபெக்ட் ஆகும், அவ்வளவுதான் நம்ம ப்ரோக்ராம்க்கு. ஸ்லாஷ் n பேக்வர்ட் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் என்னது, இட் இஸ் கோயிங் டு enter into the next line after the இது எங்க இருக்கோ அப்புறமா இருக்கிறது கீழே போய் என்டர் ஆகும், நெக்ஸ்ட் லைன்ல என்டர் ஆகும். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு tab ஸ்பேஸ் அன்னிட்டு. ஆக்சுவலா நம்மளோட ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் எனக்கு கௌதமி அன்னு இருக்கு, நடுவுல 4 ஸ்பேசஸ் வரணும், ஒரு டேப் ஸ்பேஸ் வரணும். டேப் கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு டேப் ஸ்பேஸ் ஒர்க்கே ஆகாது. டேப்க்கு கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் ஒர்க் ஆகாது, அது ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ஸ்பேஸ் வரணும்னா கண்டிப்பா ஸ்பேஸ் 4 டைம்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரி எழுதுக்குன்னா பிரிண்ட் ஆகும் இது மாதிரி. பட் இதெல்லாம் என்ன ஆகும், 4 ஸ்பேசஸ் கண்டிப்பா கொஞ்சம் மெமரி எடுக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா அதுக்கு மூலமா ஒரு எஸ்கேப் கேரக்டர் இருக்கு, ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாஷ் t ன்னு கொடுத்துட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா இட் வில் டேக் 1 tab ஸ்பேஸ் பிட்வீன் one character to other, means one word to other word. So இதோட இது நம்மளோட இது எஸ்கேப் கேரக்டர்ஸ். இது எஸ் புரிஞ்சுச்சா எஸ்கேப் கேரக்டர்ஸ்? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் அலைன்மென்ட் அண்ட் பார்க்கலாம். எஸ் எல்லாருக்குமே புரியுதாப்பா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் அலைன்மென்ட் அண்ட் சொல்லலாம். ஸ்ட்ரிங் அலைன்மென்ட், ஸ்ட்ரிங் அலைன்மென்ட் படிக்கும்போது இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது படிச்சுட்டு வந்துடலாம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் படிச்சாச்சா இல்லையா? ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் படிச்சாச்சா? ஒரு வேரியபிள்ல இருக்கிற வேல்யூஸ் நீங்க ரீட் பண்ணிக்கணும், அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கணும், கர்லி பிராக்கெட்ஸ்ல வெச்சுக்கணும். So I'll explain what it means. I'll give the example. So இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துற அப்புறம் அதோட டெஃபினிஷன் பண்ணிக்கலாம். So name is equal to சாயி ன்னு கொடுத்திருக்கேன். ஏஜ் வந்துட்டு என்ன கொடுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 30 கொடுத்துடலாம். ஸோ அது வந்துட்டு நம்பர் இல்லையா, ஸோ ஸ்ட்ரிங்கா இல்லை, ஸோ நம்பர் வந்துட்டு 30 ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் நேம் காமா ஏஜ் ன்னு கொடுத்துட்டேன்னா என்னோட வேல்யூஸ் வந்துடும், சாயி 30 ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ரிங் மூலமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி பண்ணலாம் இது, பிரிண்ட் ஆஃப் மை நேம் இஸ், ஒரே சிங்கிள் கோட்டேஷன்ஸ்ல எல்லாம் எழுதிக்கணும். மை நேம் இஸ் சாயி எழுதிக்கணும். ஸோ எப்படி எழுதிக்கலாம், நீங்க இது மாதிரி மேம் இது மாதிரி காமா வச்சுக்கணும் எழுதிக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். காமா நேம் காமா my name is Sai, I am இது மாதிரி எழுதலாமா, I am age 30 years old இல்லையா. சோ இது மாதிரி எழுதுங்க. ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்ல வரணும்னா இது மாதிரி my name is Sai, I am இது மாதிரி வரணும் எனக்கு. ஓகே, my name is Sai, I am 30 years old. சோ இங்க பாத்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி கொட்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி எத்தனை வாட்டி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. சோ இது மாதிரி பண்ணாம ஒரே கொட்டேஷன் லைன்ல எல்லாமே எழுதிக்கணும். மீன்ஸ் இது மாதிரி எல்லாம் கொட்டேஷன்ஸ் எல்லாம் வைக்க கூடாது, நான் ஒரே கொட்டேஷன்ஸ் லைன்ஸ்ல வரணும். மை நேம் இஸ் என்னோட நேம் அண்ட் ஐ ஆம் ஏஜ் இது மாதிரி ஏஜ் 9 years old இது மாதிரி வரணும்.
சோ இப்போ நான் இதே மாதிரி கொடுத்துட்டேன்னா மை நேம் இஸ் நேம் ஐ ஆம் ஏஜ் இயர்ஸ் ஓல்டுன்னு வந்துடும். பட் எனக்கு என்ன வேணும், என்னோட வேரியபிள்ல இருக்கிற வேல்யூஸ் இங்க வந்து ஸ்டோர் ஆகணும். இந்த நேமோனது ஒரு வேரியபிள், ஏஜ் வந்துட்டு ஒரு வேரியபிள். நான் எப்படி எழுதிருக்கணும் அதே மாதிரி நான் இங்க பிரிண்ட் பண்ணணும். சோ அப்பதான் நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் அண்ட் யூஸ் பண்றோம். எப்பறம் நீங்க ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றீங்கன்னா நம்மளோட வேரியபிளோட வேல்யூஸ் ரீட் பண்ணும்போது அதோட வேரியபிள் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ்ல வச்சுக்கணும். ரிமெம்பர் எப்படி வச்சுக்கணும், அதோட வேரியபிள் வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல வச்சுக்கணும். அப்புறமா ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் சொல்லிட்டீங்களா, முன்னாடி எஃப்ல ஸ்டார்ட் ஆகணும். புரியுதா? ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி கொட்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு காமா வச்சுக்கணும் எத்தனையோ இருக்குல்ல. உங்களுக்கு அது மாதிரி வேணாம். இங்க வந்துட்டு என்னோட வேரியபிள்ஸ் வேல்யூ டைரக்டா ரீட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேமோட வேரியபிள், இந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும் நம்ம ரன் பண்ணும்போது. இது வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல வச்சுக்கணும். வேரியபிள் வந்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல வச்சுக்கணும். ஸ்ட்ரிங் முன்னாடி எஃப் ஃபார்மேட்டிங், எஃப் மீன்ஸ் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் புரிஞ்சுக்கணும். எஃப் இப்ப ரன் பண்ணி பாத்தீங்களா, மிஸ் சாயி ஐ ஆம் 30 years old. This is called formatting way. So இங்க பாத்தீங்கன்னா F strings, formatting strings are quite straightforward. When using F in front of the string, பாத்தீங்களா in front of the string, if all the variables inside the curly brackets are read and replaced by their values. This is the meaning here. So a string formatting strings என்ன சொல்லலாம், F strings ன்னு சொல்லலாம். நீங்களோட string start பண்ணும்போது முன்னாடி F ன்னு வெச்சுக்கணும். அப்புறமா வேரியபிள்ஸ் எல்லாமே கர்லி பிராக்கெட்ஸ்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூஸ் ரீட் பண்ணிக்கும். This is called string formatting. ஓகேவா? சோ இப்போ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்க்கலாமா? ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் என்ன, ஸ்ட்ரிங் அலைன்மென்ட் என்ன? இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல லெஃப்ட் சைடுலயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம இது மிடில்ல கூட நம்மளோட ஸ்ட்ரிங் மிடில்ல ரீப்ளேஸ் பண்ணலாம், சென்டர்ல ரீப்ளேஸ் பண்ணலாம், ரைட் சைடுல கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். So எப்படி replace பண்ணலாம், இதோட syntax. String alignment means you can able to keep your string either in left side or right side or in the middle. ஓகேவா? So இப்போ இதுல string alignmentல 3 types இருக்கு. The first method வந்துட்டு left alignment ன்னு சொல்லலாம். Left alignment, second one வந்துட்டு middle alignment, third one வந்துட்டு right alignment. So இதுக்கு வந்துட்டு நீங்க alignments கொடுக்கும்போது you will make a use of a symbols here. Symbols யூஸ் பண்ணலாம். So left alignment வந்துட்டு less than symbol யூஸ் பண்றீங்க. Right alignment யூஸ் பண்ணும்போது greater than யூஸ் பண்ண போறீங்க. Left alignment வந்துட்டு என்ன symbol யூஸ் பண்றோம், less than symbol. So அதே மாதிரி remaining right side alignment யூஸ் பண்ணும்போது greater than symbol யூஸ் பண்ணணும். only less than greater than கொடுத்துட்டா சரியா கிடையாது, இதுக்கு இன்னும் இருக்கு, இன்னும் என்னவோ பண்ணணும். So 2 dot 3 dot center alignment. Center alignment வந்துட்டு cap symbol ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து 3 types of alignments இருக்கு. left alignment, right alignment and center alignment. For example, என்னோட நேம் எடுத்துட்டு இருக்கேன். நேம் is equal to கிரண் ன்னு எடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இந்த கிரண் நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் ஆக்சுவலா இந்த கிரண் வந்துட்டு ஆக்சுவலா லெஃப்ட் சைடுல பிரிண்ட் ஆயிருக்கும். பட் இப்போ இது வந்துட்டு நான் ரைட் சைடுல பிரிண்ட் பண்ணணும். இப்போ நீங்க ரைட் சைடுல பிரிண்ட் பண்ண என்ன அலைன்மெண்ட் யூஸ் பண்ணணும், ரைட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணணும். சோ நீங்க அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா எஃப் எடுத்துக்கோங்க, எஃப் கொட்டேஷன்ஸ், உங்களோட நேம் வந்துட்டு கொட்டேஷன்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் அலைன்மெண்ட். என்ன சிம்பல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், colon. You have to use syntax here. You have to make colon also. Sorry, you have to keep colons. If you didn't keep colons it won't work. You have to keep colon கூட வெச்சுக்கணும். ஓகேவா? இங்க colon எங்க போணும், ரைட் சைடுல போணும், greater than, and here you have to give the length. இப்போ நீங்க லென்த் கொடுக்கல, நான் எத்தனை லென்த்ல உங்களோட நேம் வந்துட்டு ரைட் சைடுல இருக்கணும் அப்படிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணிடலாம், அப்ப சொல்லி கொடுக்க. சோ இப்போ வந்துட்டு என்னோட நேம் கிரண் இருக்கு இல்லையா, கிரண் இருக்கு. சோ இப்போ கிரண் வந்துட்டு எங்க பிரிண்ட் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடுல பிரிண்ட் ஆயிடுச்சு.
இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன் கொடுத்துடணும். இது வந்துட்டு என்னோட லென்த், இதோட என்னோட லென்த் அப்படின்னா என்னது, இங்க வந்துட்டு ஆக்சுவலா இப்ப நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துட்டு கிரண் அண்ட் பிரிண்ட் ஆயிடும். ஆக்சுவலா இட் வில் டேக் ஃபுல் லென்த் ஆஃப் த ஸ்கிரீன். இப்போ நான் இப்ப எதுவுமே நம்பர் கொடுக்காம கொடுத்தா பிரிண்ட் ஆகாது. நீங்க கண்டிப்பா ஒரு நம்பர் கொடுக்கணும். ஒரு வாட்டி பார்க்கலாம், யாரும் இப்படியே கொடுத்துட்டா பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகாது. யூ ஹாவ் டு கிவ் ஒன் நம்பர் தேர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு லென்த் கொடுத்துடணும். என்னோட கிரணோட நேம் இங்க ரைட் சைட்ல பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? கோலன் கிரேட்டர் தேன் சிம்பிள். கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கு, லென்த் கொடுத்துடணும். எத்தனை லென்த் உன்னோட நேம் கொடுக்கணும். ஸோ என்னோட லென்த் வந்துட்டு இங்க வந்துட்டு 40 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த 40ல இது மொத்தமே 40 தான். ஓகேவா? ஸோ இங்கல இருந்து இங்க வரைக்கும் ஒரு எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குங்க? 5 லெட்டர்ஸ் தான். ஸோ இந்த 5 லெட்டர்ஸ் வந்துட்டு லாஸ்ட்ல எடுத்துக்கோம். ரிமைனிங் எல்லாமே எம்டிவா எடுத்துக்கோம். ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு பி பிரிண்டட் இன் த ரைட் சைடு. புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கணும்? சோ இப்போ என்னோட லென்த் எவ்வளவு கொடுக்கணும்? 40 or 30 எவ்வளவுனா கொடுத்துக்கோங்க. 40 கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா something is error here. I didn't close the quotations. That's right. So now see here, இங்க drag பண்ணி பாருங்க, ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, எல்லாம் இவ்வளவு வர்க் தான். இது என்னோட லென்த் வந்துட்டு என்னதுப்பா? 40. இந்த 40 லென்த்ல என்னோட நேம் வந்துட்டு ரைட் சைடுல பிரிண்ட் ஆச்சு. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ரைட் அலைன்மெண்ட். புரியுதா என்ன சொல்றோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு நடுவுல சென்டர் நடுவுல கொடுக்கணும். சேம் அதே மாதிரிதான். கண்டிப்பா நீங்க என்ன கொடுக்கணும்? நடுவுல வரணும்னா இது வந்துட்டு கேப் சிம்பல் கொடுக்கணும். கேப் சிம்பல் கொடுத்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் இல்லையா? இது சென்டர் அலைன்மெண்ட். இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இந்த 40ல நடுவுல 5 லெட்டர்ஸ் கிரண் எடுத்துக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்பேஸ் எடுத்துக்கும். பாருங்க இங்க வந்துட்டு ரைட் சைடு அலைன்மெண்ட். இங்க பாத்தீங்களா, இங்க எடுத்துக்கலீங்கன்னா நடுவுல இருக்கும் பாருங்க. சோ திஸ் இஸ் கால்ட் சென்டர் அலைன்மெண்ட். லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்ப பாத்தீங்கன்னா லெஸ் தேன் போட்டுட்டீங்க. ஓகேவா? சோ இங்க லெஃப்ட். I want to show the difference. லெஃப்ட் அலைன்மெண்ட் என்ன, நார்மல் எப்படி என்ன. சோ சிம்பிளி யூ கிவ் நேம். ஓகேவா? சோ இப்ப வந்துட்டு இது வந்துட்டு நார்மல், இது வந்துட்டு நார்மல். ரன் பண்ணி காட்டுற பாருங்க. இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நீங்க டைரக்டா நேம் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட நேம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை லெட்டர்ஸ் லென்த் மட்டுமே நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, நான் டிராக் பண்ணிட்டு இருக்கேன், வராது பாருங்க, இன்னும் இல்ல ஸ்பேஸ் இல்ல பாருங்க. அதுதான் லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் எடுத்துருந்தாங்க. உங்களோட லென்த் 40 இருக்கு. இந்த 40 லென்த்ல லெஃப்ட் சைடுல கிரண் பிரிண்ட் ஆச்சு. இதுதான் ரொம்ப டிஃபரன்ஸ். 40ல ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் லெஃப்ட் சைடுல எடுத்துக்கும். இப்போ நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா இது only it will take the length of your name. நேமோட லென்த். இப்போ உங்களுக்கு அது வரணும் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது தெரியும், நான் என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ஒரு எக்ஸ் கட் பண்ணிட்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி எடுத்துக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா? சோ இங்க வந்துட்டு இதோட லென்த் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் லென்த் தெரியணும்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்துட்டு லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட லென்த் வந்துடும். லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லென்த் வரும். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு எக்ஸ் லென்த் வரணும், ஒய் லென்த். இது இங்க பாத்தீங்கன்னா நான் எதுவுமே அலைன்மெண்ட் யூஸ் பண்ணல. இப்போ நான் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஓன்லி ஸ்பேசஸ் எடுத்துக்கும். இங்க வந்துட்டு நான் என்னோட ஸ்பேஸ் லென்த் எவ்வளவு இருக்கா? 40 இருக்கு. இந்த 40 லென்த்ல நானும் லெஃப்ட் சைடுல பிரிண்ட் பண்ணணும். சோ இங்க பாத்தீங்களா நம்மளோட லென்த்தோட இங்க பாத்தீங்களா 40. சோ அதுதான் டிஃபரன்ஸ். நார்மலுக்கு அலைன்மெண்ட்க்கு டிஃபரன்ஸ் இதுதான். புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? புரிஞ்சு நீட்டா இது கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டீங்க எல்லாருமே? எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் இட்டரேஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் இட்டரேஷன் என்னதுப்பா? ஸ்ட்ரிங் இட்டரேஷன் என்னது?
for loop யூஸ் பண்ணிக்கிட்டு string display பண்ணணும். இப்போ நார்மலா இப்போ x is equal to என்னோட லெட்டர் பைத்தன் இருக்கு. இப்போ நான் டைரக்டா print of x ன்னு கொடுத்துட்டேன்னா பைத்தன் print ஆயிடும். பட் எனக்கு எப்படி வேணும்னா iterator மீன்ஸ் for loop யூஸ் பண்ணிட்டு என்னோட string display பண்ணணும். எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்? எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்? for syntax I in நம்மளோட string என்ன இப்ப python. எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்? print of I. பாத்தீங்களா? சோ இப்போ நமக்கு side by side வரணும். end is equal to no space. So பாத்தீங்களா, this is called string iteration. You can also print the strings by using the for loop. Okay வா? புரியுதா? Yes ma'am. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ல ரொம்ப மெத்தட்ஸ் இருக்கு, ரொம்பவே இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துக்கினே போகலாம். ஸோ எத்தனை வரைக்கும் ஆகுதோ அது வரைக்கும் பண்ணிடலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கமிங் கிளாஸ். நெக்ஸ்ட் கமிங் கிளாஸ் வந்துட்டு 3 hours கிளாஸ். ஓகேவா? 2:30 to 5:30 ஓன்லி தட் கிளாஸ், அவ்வளவுதான். ஸோ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ல வந்து நமக்கு ரொம்பவே இருக்கு. தேர் ஆர் so many built-in functions. built-in functions என்னது? நம்ம பைத்தன் டவுன்லோட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு எத்தனையோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியா நம்மளோட ப்ரோக்ராம சிங்கிள் லைன்ல முடிச்சிடலாம். functions on strings. There are so many functions or methods on our strings. ஓகேவா? சோ அதுல ரொம்பவே இருக்கு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேபிட்டலைஸ் ன்னு சொல்லலாம். சோ capitalize method. capitalize method என்னது? capitalize method என்னதுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஸ்ட்ரிங், ஃபர்ஸ்ட் லெட்டரோட நம்மளோட ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணிடும். சோ என்ன இருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்கேன்? use to convert the starting letter, only the starting letter of the string. Used to convert starting letter of the string into capital letter. ஓகேவா? புரியுதா? ஸ்டார்டிங் லெட்டரோட வந்துட்டு கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணிடும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டலைஸ் சொல்லிருக்கேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் s is equal to python programming and எழுதாச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் கேஸாவே இருக்கு. எல்லாமே லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்மால் கேஸாவே இருக்கு. print of s ன்னு கொடுத்தாச்சு. எல்லா லெட்டர்ஸ் ஸ்மால் கேஸாவே இருக்கு. இப்போ நீங்க இப்ப வந்துட்டு என்னோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். only this letter, starting letter, ஸ்டார்டிங்கோட லெட்டர் கேபிட்டலா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? print of, எப்படி சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா இது variable name dot capitalize. சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? variable name dot capitalize. ஓகேவா? capitalize. சோ இப்ப பாருங்க, yes variable name என்ன இது? s dot capitalize. அவ்வளவுதான். சோ சிம்பிளி ரிப்பீட் பண்ணி பாத்தீங்களா? என்னோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஓகே, புரியுதா? இது வந்து புரிஞ்சுச்சா இது? சோ இது ஒண்ணே இல்ல, நீங்க எதனா போட்டுக்கலாம். இது ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெக்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு கவுண்ட் மெத்தட்னு சொல்லலாம். சோ இந்த கவுண்ட் மெத்தட்னா என்னதுன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு லெட்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு அண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஸ்ட்ரிங் மெத்தட் நம்மளோட கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நம்மளோட லெட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா? நம்மளோட பைத்தன் ப்ரோக்ராமிங்ல how many times o இருக்கு அண்ட் கவுண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சோ இதோட டெஃபினிஷன் பாருங்க. இதோட டெஃபினிஷன் வந்துட்டு என்னன்னு எழுதிக்கலாம்? it counts the given string or character ன்னு சொல்லலாம். given string or character from the indexes.
and we'll return என்ன ரிட்டர்ன் பண்ணோம் ரிட்டர்ன் இன்டிஜர் எத்தனை இருக்கோ அதுல இன்டிஜர் ஃபார்மேட்ல கொடுக்கும் ஓகேவா சோ இது வந்துட்டு இது சோ சின்டாக்ஸ் சேம் அதே மாதிரியே இருக்கும் சின்டாக்ஸ் வந்துட்டு எது இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சின்டாக்ஸ் சேம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க பட் இதுல என்ன இருக்கும்னா இதுல வந்துட்டு சின்டாக்ஸ் வந்துட்டு இங்க நேம் ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பார்த்துட்டேன்னா இது பண்ணிடுறேன் ஸோ நான் கிளாஸ் முடிஞ்சுன்னா அப்படியே அமுச்சு வச்சிடுறேன் அதுக்கு தான் ஸோ இங்க நீங்க ஒரு கவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு கொடுத்துடும் ஓகேவா அதே நீங்க இந்த பர்டிகுலர் பொசிஷன்ஸ்ல மட்டுமே கவுண்ட் பண்ணணும்னா த்ரீ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஒன்னு அப்புறமா எண்ட் இண்டெக்ஸ் ஒன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி என்ன அது ஓகேவா ஸோ இது உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கறது மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஸோ S1 is equal to welcome to Python classes and போட்டாச்சு ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்ட்ரிங்ல எத்தனை டைம் இருக்கோ கவுண்ட் பண்ணணும் என்னோட ஸ்ட்ரிங்ல எத்தனை டைம் இருக்கோ கவுண்ட் பண்ணணும் அப்ப என்ன யூஸ் பண்ணலாம் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் எப்படி வேரியபிள் நேம் s1 டாட் கவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் எங்க என்ன இருக்கீங்க ஸ்ட்ரிங் என்னது நாங்க கவுண்ட் பண்ணிக்கணும் சோ போடணும் இப்ப டைரக்டா கொடுத்துட்டீங்களா நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஃபுல்லா நம்மளோட ஸ்ட்ரிங் எத்தனை லெவலா லென்த் இருக்கோ அத்தனை ஃபுல்லா எத்தனை இருக்கோ அது கொடுக்கும் ஓகேவா இல்ல இப்ப நான் வந்துட்டு ஓன்லி இந்த கிளாஸஸ்ல மட்டுமே எத்தனை இருக்கு எனக்கு தெரியணும் ஓன்லி ஃபுல்லா ஆச்சுன்னா எதுவுமே இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்க தேவையில்லை இப்போ என்னோட இதுல வந்துட்டு கிளாஸஸ்ல மட்டுமே எவ்வளவு இருக்கு கண்டுபிடிச்சுக்கணும்னா நீங்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்க இருந்து கண்டுபிடிக்கணுமோ அங்க இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்ப இதுல இடபிள்யூ இருக்கு நீங்க இங்க கொண்டு கொடுத்துக்கலாம் இங்க இருந்து கொடுத்துட்டு ஒன்னே விட்டுடலாம் சோ 0 1 2 3 4 5 6 7 8ல இருந்து எடுத்துக்கோங்க 8ல இருந்து எண்டிங் என்ன இருக்கு எண்டிங் பொசிஷன் சோ உங்களுக்கு எண்டிங் உங்களுக்கு தெரியலனா கவுண்ட் பண்றதுக்கு ஆவலனா len of s ன்னு கொடுத்துடலாம் len of s கொடுத்துட்டீங்களா என்ன இருக்கு இங்க 0 வந்துச்சு இல்லையா s1 கொடுக்கணும் எதுக்கான இங்க வேரியபிள் s1 இருக்கு இல்லையா அதுக்கு s1 கொடுக்கணும் சோ len of s1 என்னதுன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லென்த் len of s1 அது ஒரு ஃபங்க்ஷன் it is used to give the length of the string சோ அது இங்க எழுதலாம் len ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சோ எதுக்கு யூஸ் ஆகுது இந்த len ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது yes Used to find the length of the string. Length of the string. The length of the string. What is the syntax for this? Syntax for this will be represented by using len function. Inside that you have to give the variable name. So you have to follow in this format only. If you use these things only, it will work. Otherwise, it won't work. ஓகேவா சோ எக்ஸாம்பிள் பாக்குறீங்களா சோ சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சோ இங்க வந்துச்சு உங்களுக்கு ஓகேவா திரும்பி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துறோம் சோ இங்க வந்துட்டு என்டர் பண்ணிட்டு என்னோட லென்த் வேணும் சோ லென்த் வரணும்னா எப்படி போட்டுக்கலாம் len ஃபங்க்ஷன் len of வேரியபிள் நேம் என்னது s1 so it will return the length of the function 25 சோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வரணும்னா இங்க படிக்கணும் length is இது மாதிரி கூட போட்டுக்கணும் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம் லென்த் வந்து எவ்வளவு இருக்கு 25 இது கான்காட்டினேட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகேவா சோ இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபுல்லா கவுண்ட் பண்றதுக்கு ஆவல அப்ப என்ன பண்ணிக்கலாம் எண்டிங் பொசிஷன் உங்களுக்கு கவுண்ட் பண்றதுக்கு ஆவல சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் len of s1 அப்ப என்ன ஆகும் லென்த் எவ்வளவு வரைக்கும் இருக்கோ அத்தனை வரைக்கும் ஸ்டார்டிங் கொடுத்துட்டீங்க len of s1 கொடுத்துடலாம் எண்டிங் பொசிஷன் வரைக்கும் புரிஞ்சுக்கோ இது எண்டிங் இண்டெக்ஸ் மீன்ஸ் லென்த் லாஸ்ட் லென்த் எவ்வளவு இருக்கோ அது எண்டிங் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா புரிஞ்சுச்சா கவுண்ட் லென் புரிஞ்சுச்சா எஸ் மேம் Yes, ma'am. நெக்ஸ்ட் வந்துட்டு லோயர் அப்பர் இருக்கு லோயர் அப்பர்
சோ லோயர் அப்பர் என்னது? லோயர் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், மெத்தட்ஸ் சொல்லலாம், எல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஒரே ஒரு சிங்கிள் லைன்ல பண்ணிடலாம் எல்லாமே. சோ யூஸ் டு கன்வெர்ட் the string into lowercase letters. lowercase ல கன்வெர்ட் பண்ணிடும். syntax எப்படி இருக்கும்னா இதற்கு syntax எப்படின்னா you have to give the variable name dot lower function இது மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? சோ மார்க் டவுன் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துற பாருங்க. சோ ஒரு எக்ஸாம்பிள் இத எடுத்துக்கோங்க, இதே எடுத்துக்கோங்களே. சோ அதர்வைஸ் இங்க ஒரு கொடுத்துக்கோங்க. a is equal to எல்லாமே கேபிட்டல்ஸ் கொடுத்துறேன். சோ என்ன கொடுக்கலாம்? சோ unsaved changes and கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இத என்ன பண்ணணும்னா எல்லாமே லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணிடணும். சோ இப்போ லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுதான் லோயர் ஃபங்க்ஷன். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? a டாட் lower சொல்லுங்க. a டாட் லோயர். பாத்தீங்களா எல்லா அப்பர் கேஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாமே கேபிட்டலாவே இருக்கணும், எதுவுமே கிடையாது. எங்க இருக்குமோ அங்க மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் b is equal to கொடுப்பேன். b is equal to unsaved changes இது மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ஸ்மால் கேஸ்லாவே இருக்கும். ஓகேவா? எங்கெங்க கேபிட்டல் இருக்கோ அங்க மட்டுமே கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணும், அவ்வளவுதான். புரியுதா? b டாட் லோ. சரி பாருங்க, இது வந்துட்டு நான் கொடுத்த எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்திருந்து, இது வந்துட்டு கேபிட்டல் ஸ்மால் கேஸ் கொடுத்தது. சோ லோயர் பண்ணிட்டீங்களா எங்க கேபிட்டல் இருக்கோ அங்க மட்டும் தான் லெட்டர் லோயரா கன்வெர்ட் பண்ணும். சோ அது இது லோயரோட ஃபங்க்ஷனாலிட்டி. சோ அதே மாதிரி அப்பர் கூட இருக்கு. அப்பர் ஃபங்க்ஷனாலிட்டி என்னது? என்ன சொல்றீங்களா? அப்பரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னது? யூஸ் டு கன்வெர்ட் upper cases. Use to convert the string into uppercase letters. So you have to use upper function. Okay. So now one example. So I'm taking same copy and simply paste it here. Here I'm giving only unsaved changes in everything in small case letters. ஒன்னு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா ஒரு அங்கங்க ஒரு லெட்டர் கேபிட்டலா ஒரு லெட்டர் ஸ்மால் கேஸா கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. இங்க வந்து அப்பரன் கொடுக்கணும், அப்பரன் யூஸ் பண்ணணும். UPPE அப்பர், UPPER அப்பர், UPPE. ஓகேவா? சோ இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா சோ இங்க பாருங்க எல்லாமே ஸ்மால் கேஸ். பிரிண்ட் A பிரிண்ட் B எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ அப்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்களா எல்லாமே அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. This lower case, upper case அப்படியே இருக்கும், lower case இருக்கிறது மட்டுமே அப்பரா கன்வெர்ட் ஆகும். This is about upper case, upper. Next இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்னதுன்னா டைட்டில் கேஸ் ஒன்னு இருக்கு. டைட்டில் கேஸ் என்னது? It is going to convert each letter, each string of the starting letter will be capital letter. Print இருக்கா? Used to convert each letter of the word, each letter startingly convert the starting letter of the word in a string into uppercase letter. ஓகேவா? சோ என்ன யூஸ் பண்ணனும்? டைட்டில் யூஸ் பண்ணனும். புரிஞ்சுட்டு இருக்கா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்? டைட்டில் என்னதுன்னா நம்மளோட இங்க டூ வேர்ட்ஸ் இருக்கா, இங்க ஒரு வேர்டு இங்க ஒரு வேர்டு இருக்கு. சோ டைட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த ஈச் வேர்டு வந்துட்டு கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணிக்கும். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதே எடுத்துட்டு இருக்கேன், S1 எடுத்துட்டு இருக்கேன். சோ இங்க எல்லாமே ஸ்மால் கேஸ்லயே இருக்கு. எல்லாமே என்ன பேசுறீங்களா யாரனா?
மேம் இப்போ சொல்லுங்க. மேம் எஸ் மேம் யாராவது பேசுறீங்களா? அப்பப்ப வாய்ஸ் வந்துருது, அப்புறமா வாய்ஸ் கேட்கவே இல்லை எனக்கு. கேக்குது மேடம். யாருன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல மேம், அது யாரும் இல்ல. கேட்கல. ஓகே. சோ இங்கதான். Ma'am. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரிங் மட்டுமே எல்லாமே ஸ்மால் கேஸ்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த ஈச் வேர்ட் வந்துட்டு கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? we can use title method. இதெல்லாம் எல்லா அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். எல்லா அப்ளிகேஷன்ஸ்ல இது யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தன் கிளாसेस. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் கேसेसல இருக்கு. இப்ப டைட்டில் கேஸ் யூஸ் பண்ணிட்டேன். நான் டைட்டில் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த எவ்ரி வேர்ட், ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த ஈச் வேர்ட் அனௌட் பண்ணலாம். ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட் in a string used to convert the starting letter of the each word in a string into uppercase letter. Okay. So இது மாதிரி யூஸ் பண்ணுங்க டைட்டில் மெத்தட். சோ அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, swap case ன்னு இன்னொன்னு இருக்கு. swap case என்ன பண்ணுதுன்னா it is used to convert uppercase letters to lowercase, uppercase to lowercase and lowercase to uppercase. Okay va? Used to convert uppercase la irundha lowercase, uppercase la irukkiradhu lowercase la convert pannom, uppercase lowercase la irukkiradhu uppercase la convert pannikko. Okay va? So ஒரு எக்ஸாம்பிள் பாத்துடலாமா இது கூட? சோ இங்க பாத்தீங்கன்னா unsaved இதே இதை எடுத்துக்கிறேன் நான். சோ இங்க வந்துட்டு அது இங்க எடுத்துக்கலாம். சோ பேஸ்ட். சோ இங்க b print பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க எப்படி கொடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி print ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா swap case யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். swap case யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? b டாட் swap case. இப்போ என்ன ஆகும்? இங்க எங்கெங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸா கன்வெர்ட் ஆகும். எங்கெங்க ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸா கன்வெர்ட் ஆகும். இங்க பாருங்க, இப்ப பாத்தீங்களா? கேபிட்டல் U பிளேஸ்ல ஸ்மால் u வந்துச்சு, ஸ்மால் n பிளேஸ்ல கேபிட்டல் n வந்துச்சு, கேபிட்டல் S பிளேஸ்ல ஸ்மால் s வந்துச்சு, ஸ்மால் a கேபிட்டல் இது மாதிரி. This is about a swap case. Yes, புரியுதா? புரியுது மேம். Yes. Next, last புரியுது. Yes, ma'am. Next, okay. Last two methods சொல்லிட்டு முடிச்சிடலாம். அப்புறமா இன்னும் இருக்கு, ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு, மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. சோ மேக்ஸ் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா யூஸ் டு ரிட்டர்ன் என்ன யூஸ் டு ரிட்டர்ன் maximum place, used to return maximum character. நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஸ்ட்ரிங்ல மேக்ஸிமம் கேரக்டர் மீன்ஸ் எங்க கேரக்டர்னா ABCD ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல எதுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் இருக்கிறது? கேபிட்டல் அது மாதிரி கேபிட்டல் A to Z ல கேபிட்டல் Z க்கு மேக்ஸிமம் பொசிஷன், ஸ்மால் A to Z ல வந்துட்டு ஸ்மால் Z க்கு மேக்ஸிமம் பொசிஷன். அது மாதிரி ஆர்டர்ல எதுக்கு மேக்ஸிமமா இருக்கோ அது வருது. maximum character of the given string. So syntax எப்படி இருக்கும்னா எழுதுறது? syntax வந்துட்டு you have to make a use of max function, insideல variable name கொடுக்கணும். ரன் பண்ணிக்கோ, மார்க் டவுன் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோ. சோ இப்போ எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்ட்ரிங் வந்துட்டு s is equal to python ன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இதுல மேக்ஸிமம் பொசிஷன் z கூட கொடுத்திருக்கேன், கேபிட்டல் Z கூட கொடுத்திருக்கேன். சோ இப்ப சொல்லுங்க, இதுல வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கிறது எது? மேக்ஸிமம் கேரக்டர் எது? இதுல சொல்லணும். மேக்ஸிமம் கேரக்டர் செட் மேம். அப்பர் காஸ்ட் மேம்.
மேக்ஸிமம் கேரக்டர் இருக்குது எது? செட் Capital No. sir. ஸ்மால் யூனிகோட் வேல்யூஸ் பார்த்திருக்குமா? யூனிகோட் வேல்யூஸ் பார்த்திருக்குமா? ஸ்மால் கேபிட்டல் ஏ ஸ்மால் கேபிட்டல் எத்தனை இருக்கு? 65 to 90 இருக்கு. ஸ்மால் ஏ ஸ்மால் என்ன Small இருக்கு? O. 97 122 இருக்கு. அப்படின்னா ஸ்மால் லெட்டர் small y is Small having y. higher letter. priority. Small y. ஓகேவா? அது மாதிரி புரியுது. யூனிகோட் யூஸ் பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்துட்டு ஓகே அதே மாதிரி தான். சோ புரிஞ்சுச்சா நினைக்கிறேன். வெல்கம் டு வெல்கம் அன் கொடுத்துட்டேன். சோ இதுல எதுக்கு மேக்ஸிமம் இருக்குது? W W வரும். W. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் W இருக்கு. அப்போ Small கூட ஸ்மால் W வரும். எதுக்கு? அதுக்கும் கேபிட்டல் small W க்கு W வேல்யூஸ் தெரியும் தானே, கம்மி தானே. ஸ்மால் வேல்யூஸ் ஸ்மால் ஆல்பபெட்ஸ் கம்பேர் பண்ணிக்கினா கேபிட்டல் அவங்களுக்கு கம்மி தான். சோ அது மேக்ஸிமம் வராது. சோ திஸ் இஸ் அபௌட் மேக்ஸிமம். சோ லாஸ்ட் இன்னொரு மினிமம் கொடுத்துட்டு எண்ட் பண்ணிடலாம் கிளாஸ். ஓகேவா? மினிமம் ஃபங்க்ஷன் வந்துட்டு மினிமம் கேரக்டர் எது இருக்கோ அதுக்கு தான் மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. மினிமம் கேரக்டர் ஆஃப் தி கிவன் ஸ்ட்ரிங். சோ சேம் சின்டாக்ஸ் மீன். ஸோ ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு தட் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்ல மினிமம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இதுல 5000 நான் நம்பர் கொடுத்தாச்சு. இதுல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 7 கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? What is the minimum value in this S? Capital H. capital H. H. ஆ திரும்பி வாங்குங்க. இங்க வாங்க. நம்பர்ஸ்க்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்லுது 7 வரும். 7 புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்க நோட்ஸ். ஓகேவா? 7 வரும். நம்பர் இருந்துச்சுன்னா நம்பருக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேங்க. ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இங்க வந்து 9 கொடுத்துருக்கேன். இப்ப லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கு? இதுல ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? புரியுதா? நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு இப்போ உங்களுக்கு தெரியலையா அதோட எனக்கு ஸ்பேஸுக்கு என்ன இது இருக்குன்னு தெரியல எனக்கு. சோ உங்களுக்கு வந்துட்டு கேரக்டர் கொடுத்துட்டு இருக்குங்க. ஸ்பேஸோட நம்பர் எவ்வளவு ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? அது 32. அதுக்கு கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அட் த ரேட் கொடுத்துருக்கேன். அட் த ரேட்டோட வேல்யூ யூனிகோட் வேல்யூ எவ்வளவு வேணுமா? அப்ப என்ன பண்ணலாம்? அட் த ரேட் போட்டுக்கோங்க. அட் த ரேட்டோட வேல்யூ வரும். 64 இருக்கு. சோ அட் த ரேட்டு கூட பரவாயில்லை. டாட் கொடுக்குறீங்களா? அது மாதிரி உங்களுக்கு எதுவானா வேணுமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. 46 இருக்கு. அது மாதிரி ஒருத்தர் ஒரு சிம்பிளுக்கு ஒரு மாதிரி ஒரு இருக்கும். இங்க வந்துட்டு மைனஸ் கொடுத்துருக்கேன் 45. சோ நம்மளுக்கு ஸ்பேஸ்க்கு தான் கம்மி ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேவா? சோ புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே இது? Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.